أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون. وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. كتاب الله لا شيء سواه يهذبنا. இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், அந்த நாளையில் அவனுடைய உறுப்புகள் பேசும், சாக்கி சொல்லும், ஆனால் மறுக்க முடியாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுடைய கட்டளைகள், இந்த கட்டளைகள் ஏன் எங்களுடைய சமுதாயத்துக்கு புலப்படுவதில்லை? ஒரு சாரார் தொழுகைக்கென்றே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும், உதவி வர வேண்டும், உதவி வர வேண்டும் என்று ஏதேனும் கஷ்டம் வந்தால் குனூத் குனூத் என்று துஆ கேட்கிறார்கள். மழை பெய்ஞ்சாலும் கூடுதலா குனூத்து, வெயில் கூடுதலா இருந்தாலும் குனூத்து. அது ஓதையிலுமா இல்லையா, அது வேற சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் போகல. ஓதுகிறார்கள், யா அல்லாஹ். இன்னொரு பக்கத்தில் பயங்கரவாத தாக்கமா ஒரே துஆ பிரார்த்தனை கேட்கிறோம். துஆ கபூல் ஆகுமா? துஆ கபூல் ஆகிறண்டா உடம்புல ஒரு ரத்தம் ஹலாலா இருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையா? ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் போகிறான், அவருடைய ஆடையெல்லாம் புழுதி,
முடியெல்லாம் பரட்டை. ஏன் பிரயாணம்? அந்த காலத்து பிரயாணம் என்றால் பாலைவன பிரயாணம். இப்ப ஏசி பிரயாணம், படுத்தெலும்புவது. அன்று பாலைவன பிரயாணம். அந்த கஷ்டத்திலே அவனுடைய துஆ ஏற்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அந்த கஷ்டத்திலே அவன் யா ரப் யா ரப் என்று பிரார்த்திக்கிறான், ரப்பே ரப்பே என்று கேட்கிறான். ஆனால் அவன் உண்ணுகின்ற உணவு ஹராமான சம்பாத்தியம், குடிப்பது ஹராம். அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுடைய துஆவுக்கு எப்படி விடையளிக்கப்படும்? எது ஹராம்? சகோதரர்களே, ஹராம் என்றால் என்ன விளங்கி கொண்டோம்? ஒன்றை விளங்கி இருக்கிறார்கள். எங்களுடைய சமுதாயம் டோட்டலாக விளங்கி இருக்கிறார்கள். ஜகாத்து கொடுக்காமட்டால் ஏழைகளின் சொத்தை சாப்பிட்றதா. சிலர் பொன்ஜாதி கிட்ட, மச்சினனுக்கிட்ட, மாமனாருக்கிட்ட பில்லியன் கணக்கில் பறிப்பார்கள். பில்லியன் ஆகலையாக்குமா? இன்னும் ஒரு 2 கோடியே கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பில்லியனை பெய்த்திரும் பறிப்பார்கள். ஆனால் ஜகாத்தில் சும்மா அந்த மாதிரி நாங்கள் கட்டன் ரைட்டாக ஜக்காத்து கூட எங்களுடைய சொத்துக்கு எந்த அழியும் பெறாதம்மாங்க. இரவெல்லாம் களவெடுத்து பாலையில் தர்மம் செய்கிறான் பெரிய கோடீஸ்வரன். இவர்களுக்கு நன்மை கிடைக்குமா? அம்புட்டா என்ன செய்வோம்? அவர் பாலெல்லாம் தர்மம் செஞ்ச நல்ல மனுஷன் என்று விடுவோமா? அல்ல இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் என்ன செய்யப்படும்? கையை வெட்டுப்படும். நான் நிறைய தர்மம் செஞ்சிருக்கேன். தர்மம் செய்திருக்கேடா? ஒண்ட சொத்துல இருந்தா, ஒண்ட சொத்துல இருந்து நீ தர்மம் செய்தால் வேற விடயம். களவெடுத்தது குற்றம், ஆனால் கைவெட்டப்படும். அப்படித்தானே சகோதரர்களே? துஆ ஏற்கப்படணும். உடம்புல ஒரு ஹலாலா இருக்கணும், ஹலாலான சம்பாத்தியமா இருக்கணும். ஹராமான சம்பாத்தியம் சேரக்கூடாது. நாம் கஷ்டப்பட்டு ஒரு விடயத்தை சிந்தனை உள்ளவர்களுக்கு புலப்படும், விளங்கிக் கொள்ளும் பொருள் இது ஒன்று போதும். நாம் கஷ்டப்பட்டு உழைக்கின்றது ஹலாலாக கஷ்டப்பட்டு உழைத்தேன் 1 லட்சம் ரூபாய் அல்லது 2 லட்சம் ரூபாய் உழைக்கிறேன். அல்லாஹ்வின் கட்டளை நீ 2.5% ஜகாத்து கொடு. ஜகாத்து கொடுக்க வேண்டும். எதற்கு? நாம கஷ்டப்பட்டு உழைத்ததற்கு தான் ஜகாத் கொடுக்கணும். கொடுக்காட்டி என்ன தண்டனை? கொடுக்காட்டி அது ஹராமா இல்லையா? அந்த சொத்தை சாப்பிட்றது ஹராம். அதனால தான் எத்தனையோ சகோதரர்கள் அறுவடை செஞ்சால் ஏழைகளின் பங்கு, நம்மட பங்கு இல்லைன்னு அப்படி பிரித்து நெல் மூடி அடுக்கி வச்சிருவாங்க. அது நேரம் அங்கே மச்சின நேங்கிக்கு திரிவாங்க. காணியாரே காணியாரே அதுக்குள்ள அவர் என்ன செய்யறார்? ஏழைகளின் பங்கா? மச்சின அங்கே காஞ்சி திறான், ஒத்தியில குந்திக்கு திறான், கடன் பட்டு ரோட்டு வாலியை பிச்சைக்கார பிள்ளை ஆத்துறான். அவனுக்கு லட்சக்கணக்கில் கடன். மாமனாரு பைத்தியாரன போல தலையை சொரிஞ்சு குலாத்துறார். இவனை கரையேற்றப்பட்ட தலை, இவனை கரையேற்ற போன தலை எத்தனையோ கடன். தற்கொலை பண்ணுவோமான்னு கூட யோசிச்சிருக்காங்க எத்தனை பேர். அதுக்குள்ள அவர் பிரித்து கொடுக்கார். சரி, அவர் பிரிக்கட்டும். எதுக்கு பயந்து பிரிக்கார்? ஜகாத்து கொடுக்காவிட்டால் அல்லாஹ்வின் தண்டனை. என்ன தண்டனை? குர்ஆனில் 2 வசனங்கள், 2 வசனங்களில் இறைவனின் தண்டனையை பற்றி பேசுகிறான். ஒரு வசனத்தில் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நார் ஜஹன்னம், நரகத்திலே இவர்கள் சம்பாதித்தவைகளை போட்டு சூடாக்கப்பட்டு ஃபத்துக்குவா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூதுஹும், அதன் மூலமாக அவர்களுடைய நெத்தியிலே அப்படியே சூடாக்கி, கொல்லன் கம்மாலையிலே பார்க்கிறோமே அது சின்ன நெருப்பு. நரகத்திலே இறைவன் சூடாக்கி இவர்களை நெத்தியிலே சூடிட்டுக் கொண்டிருப்பான். மலக்குமார்கள் இரக்கமற்றவர்கள், அவர்களுக்கு தெரியாது. இரக்கம் என்பது அவர்களுக்கு இல்லை. இறைவனுடைய கட்டளையை செய்வது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். எதற்காக? இப்படி படுத்து இங்கே சூடு, குப்பரக்கப்படுத்தால் முதுகிலே சூடு, ஒரு கணித்து படுத்தால் விழாவிலே சூடு, திரும்ப திரும்ப சூடாக்கப்படும். இதற்கப்பால் சயுத்தபகூன மா பஹிலு பிஹி யௌமல் கியாமா, இன்னொரு வசனத்தில் கஞ்சத்தனம் காட்டினார்களே ஜகாத்து கொடுக்காமல்,
ஏழைகளுக்கு இறைவன் கொடு என்று சொன்னான், அதை கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டினார்களே. அவருடைய கழுத்திலே பாம்பாக ஆக்கப்பட்டு மாலையாக இடப்படும், மாலையாக்கப்படும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அதற்கு விளக்கமாக ஹதீஸிலே வருகிறது, ஒரு பெரும் பாம்பு அவனுடைய கழுத்திலே நின்று கொண்டு கொத்தும், அன கன்சூக் அன மாலுக், நீ சம்பாதித்த சொத்து நாம சேகரிக்கிறோமா, அது நாம் சேகரிக்கிற பாம்பு. நம்மளை கொத்துறதுக்காக நாம் பாம்பு வளர்க்கும், நம்மளை போட்டு நெருப்பிலே காய்ச்சுவதற்காக நரகத்திலே சேர்க்கின்றோம். இது ஊராருடைய சொத்தை எடுத்ததுக்கா? இது நாம கஷ்டப்பட்டு சம்பாதித்ததிலிருந்து 2.5% கொடுக்காததுக்கு என்றால், மச்சினன் சம்பாதித்தது, மாமனார் சம்பாதித்தது, பொம்பளை சம்பாதித்தது, இவைகளை எல்லாம் அப்படியே அபகரித்து 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 தான் சந்தோஷமாக வாழுகிறவர்களுக்கு என்ன தண்டனை சகோதரர்களே? இன்னல்லதீன யஅகுலூன அம்பாலல் யதாமா, அனாதை பிள்ளைகள், பராமரிப்பால் அற்றவர்களின் சொத்துக்களை அன்று சாப்பிட்டார்கள். இன்று கேட்க பார்க்க ஆள் இல்லை, இஸ்லாமிய சட்டம் இல்லை. பெண்ணை பிறந்தவன் ஒரு அனாதையாக்கப்படுகிறான், பெண் ஒரு அனாதையாக்கப்படுகிறாள், சமூக அனாதை. உழைப்பதை தான் அனுபவிக்க முடியாமல் தான் உழைத்து யாருக்கோ கொடுக்கிறான், உரிமை இல்லாமல் பறிக்கப்படுகிறது. இப்படி சொத்துக்களை சாப்பிடுகின்றவர்கள் அவர்கள் சேருகின்ற இடம் நரகம்தான். இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. உங்க ஊர்ல இருக்க 6 மாசம் சோறு கேட்கிறது புது மாப்பிள்ளை இருக்கா? சில ஊர்ல இருக்கு. அவர் புது மாப்பிள்ளை அல்லவா, அவரை சம்பாத்தியத்திலிருந்து அவர் சாப்பிட போற, மொத்தத்தில் சாப்பிடல, அது வேற விஷயம். 6 மாசத்துக்கு என்னையாம் அவருக்கு 3 நேர சாப்பாடும் பொண்ணூட்டால கொடுக்கும். ஸ்ரீதேவி நாயை பூனையை குட்டியை வள எடுத்து என்ன செய்வோம்? அது உழைச்சிக்கு வருமாங்க, செல்ல புள்ள என்ன செய்யறது? அதுக்கு நாம கொடுக்குறோம். அது மாதிரி அவருக்கு கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சாப்பிடுவது வயிற்றிலே அவர்கள் சாப்பிடுவது நரக நெருப்பைத்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கொடுமையில் வாலிபர்கள் மட்டுமா எல்லோரும் பங்காகிறார்கள். தாய்க்குலமே, வீடுகளில் இருந்து நீங்கள் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம், சிந்தியுங்கள். உன் பிள்ளையால் நீ நரகவாதி ஆகிவிடக் கூடாது. உனக்கு ஒரு அமானிதமாக பிள்ளையை தந்தார். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உன் பிள்ளைகள் உன்னுடைய சொத்துகள் சோதனைக்காக, உன்னை சோதிப்பதற்காக பிள்ளையை தந்தான். பிள்ளையை கொடுக்காமல் இருப்பதும் சோதனை, பிள்ளையை தந்ததும் சோதனை. அந்த பிள்ளையின் மூலமாக நீ சொர்க்கத்தை அடைய வழிவகுக்க வேண்டும், அதன் மூலமாக நீ நரகம் போகக்கூடாது. உலகத்திலேயே உன் மகன் நரகவாதியாகி நரக நெருப்பை தின்பதற்கு விரும்புகிறாயா? அப்படி விரும்பினால் பெண் தரப்பிடம் இருந்து காசென்றும் காணி என்றும் வாகனம் என்றும் வாங்கி உன் பிள்ளைக்கு கொடு. அவன் நரக நெருப்பை தின்று கொண்டிருக்கட்டும். அவன் மட்டுமா திம்பான்? உனக்கு நரக நெருப்பின் ஆடையை உடுக்க விரும்புகிறாயா? அவனின் மூலமாக நீ வாங்கினாய சீதன காசி, அந்த காசின் மூலம் நீ எடுத்து சாரி வாங்கி உடு. அது நீ உடுக்கிற நரகப்புடவை. அதை நீ யதார்த்தத்தை மறுமையில் காண்பாய். இதை நம்ப வேண்டும். மறுமை வாழ்க்கையை நம்பி இருக்கிறோம். மறுமை இல்லையா? மறுமை ஒன்று இல்லை என்று நீ நம்பி இருந்தால் விரும்பியதை செய். உன்னை கேட்க யாரும் இல்லை. நம்பி இருந்தால், நம்பவில்லையா? விரும்பியதை செய். நம்பி இருந்தால் நரகத்தை பயந்து கொள். உன் பிள்ளையின் மூலம் நீ நரகம் போகக்கூடாது. அல்லாஹ் சோதனைக்காக தந்தான். அந்த பிள்ளை உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். பிள்ளை சொல்லுவான், எங்கே மஹ்ஷர் மைதானத்திலே மச்சினம் வந்து பிடிப்பான் அல்லவா,
அப்ப அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் வாங்க இருக்கல, எங்களோட உம்மா நஞ்சு குடிப்பேன் என்று சொன்னா, என்ற சாட்சி சொன்னா, இந்த வளவுக்கையை மந்திரப்படாண்டா. என்ற கூட்டாளி வந்து சொன்னான், டே இதெல்லாம் இந்த காலத்தில் பார்க்கிறேன், நான் இங்க பாரு எப்படி நான் ஓடுறேன், புஷ்பைகளோட வசதியில் வந்து எப்படி ஸ்பிளண்டர்ல போறேன் என்று சொன்னான். நான் போறேன்டாலே அவர்களையும் எடுக்கணும் என்பான். அருமை நாளை ஆள் பிடிச்சு கொடுக்கிற நாள் அது. எனவே என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. இதற்கு காரணம் என் தாய், இதற்கு காரணம் என் தகப்பன். தாய் போட்ட டானிஸுக்கு தகப்பன் சேர்ந்து டபுள் அடிச்சார். அதனால வாங்கப்பட்டது. என்னை விட்டு விடியா அல்லாஹ், நான் அல்ல அடிப்படை குற்றவாளி. அல்லாஹ் சொல்வான், எவத்துல் முஜ்ரிம், ஒரு பாவம் செய்து கொண்டவன் ஆசைப்படுவான், லவ் யஃப்தடி மின் அதாபி யௌமைதின் பிபனி, அந்த நாளையின் தண்டனையிலிருந்து தப்புவதற்காக தன் பிள்ளைகளை கொடுத்தாவது இந்த பிள்ளையை நரகத்துக்கு எடுத்து விடு, என்னை விட்டு விடு. அல்ல என் தாயை எடுத்து விடு, என்னை விட்டு விடு. என் மனைவியை எடுத்து விடு, என்னை விட்டு விடு. இவன் ஒவ்வொருவராக காட்டி கொடுப்பான், தன் சகோதரியை காட்டி கொடுப்பான். ஏன் தெரியுமா? இவர் கல்யாணம் முடிக்க தோங்குற நேரம் சில வாலிபர்கள் இஸ்லாமிய துடிப்பினால் முடிக்க தொடங்குவார்கள். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஒரு குடிலாவது கட்டி நான் கல்யாணம் முடிக்க போறேன், நான் சீதனன் வாங்கவும் மாட்டேன், சீதனம் கொடுக்கவும் மாட்டேன், சீதன கொடுமை அநியாயம் அக்கிரமத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஏதோ பயான்களை கேட்டு ஒரு மனப்பக்குவம் வந்தது. அவன் செய்ய தொடங்கினான். அப்ப உம்மா மூளையிலிருந்து குளறுவான், என்னம்மா வீட்டில் இந்த குமரை வச்சு போட்டு நீ போறே என்பா. நியாயம், இந்த குமரு பிள்ளையை வச்சு விட்டு போறேன். அவ சொத்தையை சுருட்டி போட்டு நீப்பா குமரு, என்னது நீங்க ஆம்பளையில் பெய்த்திருவீர், நீங்க எப்படி போன அப்ப நான் எப்படி? அப்ப என்ன செய்ய சொல்லாய்? அவங்களுக்கு தானே காசு இருக்கு, யாருக்கு? பொண்ணுட்டுக்காரங்களுக்கு. அவங்கள்ட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி இந்த கோபிசத்தை போட்டு ஊட முடிச்சு தந்தோடு நீ போம்பா. யாரு? உம்மாவும் சகோதரியும், உடன் பிறந்த சகோதரி. என் சகோதரியின் கல்யாணத்தை செய்வதற்காக பணம் இல்லையா அல்லாஹ்? அதனால் தான் அவர்கள் மாமனார் அவருடைய சொத்து, மச்சினண்ட சொத்து, இருந்த சொத்து, இல்லாமல் உழைத்து வாங்கிய சொத்து. என்ன இல்லாமல் உழைத்து வாங்கியது? சிலர் சொல்வார்கள், இப்ப கல்யாணத்தை முடிப்போம், நாம இரிக்கத்துக்குள்ள முடிப்போம், புறவு இந்த ஊட பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தானே கட்டி கொடுக்கட்டும். இப்ப இல்ல, அத்திவாரம் தான் போட்டு என்னையா ஊடு கட்டி கொடுக்குறான். சுபஹானல்லாஹ், ஊடு கட்டி கொடுக்குறேன். கட்டி கொடுக்கலையா அவர் பொண்ணை விட்டுருவார். இவளுக்கு தண்டனை என்ன தெரியுமா? கட்டி கொடுக்காட்டி பொண்ணு விடுறான். அன்பிக்குரிய சகோதரர்களே, இப்படி எல்லாரையும் மாட்டி விட்டு நாமளும் சேர்ந்து அங்க நரகம் போகும். யோசிச்சு பாருங்க, நாம தொழுகிறேமே, தொழுதால் மட்டும் சொர்க்கம் போகலாமா? நோன்பு பிடித்தால் மட்டும் சொர்க்கம் போயிடலாமா? ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுத்தால் சொர்க்கம் போயிடலாமா? பிறருடைய சொத்துக்களை அபகரித்து உண்டதற்கு நரகம் போகிறது இல்லையா? நரகம் போய்த்தான் ஆகுவோம். அல்லாஹ் குர்ஆனிலே சட்டம் வகுக்கிறான். ஒருவருடைய சொத்து எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்று குர்ஆனில் சூரத்து நிசாவிலே 10ஆம் 11ஆம் வசனத்தில் சட்டமேற்றி வைத்திருக்கிறான். அந்த வசனங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த வசனங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துபவன் முஸ்லிம், நடைமுறைப்படுத்துவன் முகமது நபிகளாரை நேசிப்பவன். அவனுக்குத்தான் இறைவனுடைய அன்பும் கருணையும். உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் நியாயமாக நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வின் கட்டளை, லிzzakari mislu hallil unthayayn. ஒரு ஆண் பிள்ளைக்கு 2 பெண் பிள்ளைக்கு கொடுத்ததை போன்று பங்கை கொடுக்க வேண்டும். எத்தனை தகப்பன்மார் இங்கே கொடுத்திருக்கிறீர்கள்? மௌத்தானத்துக்கு பிறகு கொடுக்க எத்தனை பேர் விட்டிருக்கிறோம்?
சொத்தை விட்டோமா? இல்லை. யாருக்கோ போக வேண்டிய சொத்து யாரோ அனுபவிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனது சொத்து அது பிள்ளைகளுக்கு மட்டும் உரியது அல்ல, பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் உரியது அல்ல. அல்லாஹ்வினுடைய கட்டளை, ஜக்காத்தின் மூலமாக ஒருவருக்கு சொத்து சேருகிறது. அல்லாஹ் ஏழைக்கென்று ஒதுக்கினதை கொடுக்காவிட்டால் நரகம். அதே மாதிரிதான் வாரிசு சட்டம் என்று, அனந்தர சொத்துரிமை சட்டம் என்று குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான். 4-5 வசனங்கள். அந்த வசனங்களை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள், எல்லைகள். இதை யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடைமுறைப்படுத்தினானோ அவன் மாபெரிய வெற்றி அடைவான். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து வரம்பை மீறினானோ யுதுகில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, நரகத்திலே நிரந்தரமாக போட்டுவான் என்று சொன்னான். வாரிசுரிமை சொத்து விஷயத்தை நடைமுறைப்படுத்தாமல் அதற்கு மாற்றமான முறையிலே சொத்து பங்கிட்டு முறையை செய்தால் நிரந்தர நரகம் என்று சொல்கிறான். இந்த வசனங்கள் ஏன் ஓதி காண்பிக்கப்படுவதில்லை? மௌலவிமார்கள் ஓதுவதில்லை. ஓதினால் அவர்களுடைய சொத்து போய்த்திரும். ஓதுகிறார்கள் இல்லை, பயான்கள் பண்ணுகிறார்கள் இல்லை. நானும் இலங்கையில் பல இடங்களில் பார்க்கிறேன். மூல முடுக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறோம், மக்களுக்கு எடுத்து சொல்லு போகின்றான், அவர்கள் விழிப்படைகிறார்கள். இப்படி ஒரு வசனம் இருக்கிறதா? தொழுதும் நோன்பு பிடித்தும் நரகம் போவதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறோமா? எங்கள் குடும்பங்களை நாங்கள் சேர்க்கிறோம். எங்களுடைய குடும்பங்களின் சொத்துகளின் கணக்குகளை உங்களிடம் தருகிறோம். எங்கள் வாப்பா விட்டு சென்ற சொத்துக்களை நாங்கள் எங்களுடைய வழக்கில் பங்கு வைத்தோம். அல்லாஹ்வின் பங்கின்படி இதை பிரிக்கிற கணக்கை சொல்லுங்கள். நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுகிறார்கள், விளங்கப்படுத்துகிறோம், தௌபா செய்கிறார்கள், குடும்பம் குடும்பமாக பிரிக்கிறார்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள். அன்பிற்குரிய சகோதரே, நான் இறக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு பெண் பிள்ளை, எனக்கு வாப்பா, எனக்கு உம்மா, என் மனைவி. எனக்கு ஒரு பெண் பிள்ளை, எனக்கு வாப்பா இருக்கிறா, உம்மா இருக்கிறா, எனக்கு மனைவி. இழந்து விட்டேன். இறைவன் என்ன சொல்கிறான்? குர்ஆனில் சொல்கிறான், இப்படித்தான் நீ இதை சொத்தை பிரிக்க வேண்டும். என் மொத்த சொத்தில் 1/6 என் தகப்பனுக்கு கொடு, அவர் 100 வயசு என்றாலும் பரவாயில்லை. என் மொத்த சொத்தில் 1/6 என் தாய்க்கு கொடுக்க வேண்டும். யார்? இருப்பவர்கள். இருப்பவர் சொத்தை குர்ஆனுடைய சட்டப்படி பிரிக்க வேண்டும். என் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போய் சேரும் அறவாசி மட்டும்தான். என் மனைவி, அன்பு மனைவி இருக்கிறாளே, அவளுக்கு 8 1 போய் சேரும். இப்படி பிரித்தாக வேண்டும். எனக்கு வாப்பா இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், உம்மாவும் இல்லை, என் சகோதரன் இருந்தால், வாப்பா உம்மா இல்லாத வேளையில் என் சகோதரன் இருக்கிறான். பொம்பளை பிள்ளைக்கு அறவாசை கொடுத்துட்டேன்னா, மனைவிக்கு 8 1 கொடுத்தாச்சா? யார் கொடுப்பது? நான் தானே மௌத்தா போய்த்தேன். மிச்சத்தை என் சகோதரர்களுக்கு கொடுக்கணும். சொத்துல யாருக்கு பங்காம்? என் சகோதரனுக்கு கொடுக்கணும். இருப்பவர்கள். இப்ப என்ன நடக்குது? ஒருவன் மௌத்தாகிறான், ஒரு ஊடு வளவோட, 5 ஏக்கர் காணியோட. ஊடு வளவுக்கு எவ்வளவுங்க? சாதாரண நம்ம கட்டுற ஊடுகள், சின்ன ஊடு அல்ல, சாதாரண ஊடு. ஒரு 50 லட்சம் ஊடு வளவோட, காணி ஒரு 5 ஏக்கர். அவங்களோட ஊரில் எவ்வளவு தெரியாது, ஒரு 40 லட்சம், 90 லட்சத்தோட மௌத்தாகிறார். மௌத்தானால் இப்ப என்ன வழக்கு? அதை அனுபவிக்கிற யாரு? அவரை மனைவியும் பிள்ளையும். அல்லாஹ் யாருக்கு பங்கு கொடுக்க சொன்னான்? ஆம்பளை பிள்ளை இல்லையா, அது போய் சேரணும், உடன் பிறந்த சகோதரர்களுக்கு போய் சேரணும். மிகுதி. எனக்கு வாப்பா உம்மா இருந்தால், இறந்தவன் நான், என் மனைவி உயிரோடு இருக்கிறாள். என் மனைவி என்ன செய்யணும்? அந்த சொத்தில் 90 லட்சமா 6 1 15 லட்சத்தை என்ற வாப்பாவுக்கு கொடுக்கணும்.
15 லட்சத்தை என்னுடைய தாய்க்கு கொடுக்கணும், மாமனாருக்கும் மாமியாவுக்கும். யார் நடைமுறைப்படுத்துறான்? குடுபட்டது. மறுநாள் மாமனார் சுகமில்லாமல் இருந்தார், மௌத்தா போயிட்டார். அப்ப அவரை சொத்து என்ன நடக்கும் தெரியுமா? என்னுடைய சொத்து நான் மௌத்தாக அது பங்கு போடப்பட்டு மாமனாருக்கு அவர் என்னுடைய வாப்பாவுக்கு 6 ஒன்று போனது அல்லவா, 15 லட்சம். அவர் திடீரென மறுநாள் மண்டையை போட்டார் வச்சுக்கொள்ளும். திருப்பி அதை பிரிக்கணும். பிரிச்சு அது எங்க வருமாம்? அவரை பிள்ளைகளுக்கு போகும். என்னை விட வேறு பிள்ளைகள் இருந்தால், என்ற சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்கு போகும். அது அப்படியே இப்படியே போய்க்கே இருக்கும். இது இறைவன் ஒருவருடைய இறப்பினூடாக இன்னொருவரை வாழ வைப்பதற்காக போட்ட பிளான், குர்ஆனுடைய கட்டளை. இதை நடைமுறைப்படுத்தியது இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே. கலிமா சொன்ன எங்களை பார்த்து கூப்பிடுகிறான், சஹாபாக்களை பார்த்து கூப்பிடுகிறான். இந்த குர்ஆன் வசனத்திலே சஹாபாக்களை தான் இந்த குர்ஆன் வசனத்திலே விളിக்கிறான். மதீனாவிலே இருந்தவர்கள் விசுவாசிகள் சஹாபாக்கள், ஏ ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி போகாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உண்மை முஸ்லிமாக அன்றி மரணிக்காதீர்கள். உண்மை முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். உண்மை முஸ்லிம் யார்? உண்மை முஸ்லிம் யார்? நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், அதோடு முடிந்து விட்டதா? குர்ஆன் ஹதீஸினுடைய சட்டங்களை அப்படியே தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவன், தன் சக்திக்கு உட்பட அவன் நடைமுறைப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. எவ்வளவு அழகாக சொல்கிறார், சுப்ஹானல்லாஹ். ஒரு உண்மை முஸ்லிம் யார் தெரியுமா? எந்த முஸ்லிமால் மற்றவர்களுக்கு தன் கையினாலோ தன் நாவினாலோ எந்த தீங்கும் இல்லையோ அவன்தான் உண்மை முஸ்லிம். ஒரு உண்மை முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹ் வன்வேடில் சொல்கிறார்கள். தொழுகிறவன் நோன்பு பிடிக்கிறவன் என்ற வார்த்தை சொல்லாமல், ஒரு உண்மை முஸ்லிம் அவனால் இன்னொருவனுடைய பொருளுக்கோ உயிருக்கோ உடலுக்கோ எந்த தீங்குமே ஏற்படாது. அவன்தான் ஒரு உண்மை முஸ்லிம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களை நீங்கள் மீளாய்வு செய்து கொள்ளுங்கள், உங்களை சுயபரிசோதனை செய்யுங்கள். நான் ஒரு உண்மை முஸ்லிமாக இருக்கிறேனா? நான் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கிறேனா? வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலா வஅத்ததா. பணத்தை சேகரித்து வைத்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, இவ்வாறானவர்களுக்கு நாசம்தான். திரித்தாலும் அதற்கு நீ அடிபணிய கூடாது. அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணி. காரணம், உன் தாயோ தகப்பனோ இந்த சமுதாயமோ அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். அவர்கள் உன்னை கண்டு மறுமை நாளையிலே ஓடுவார்கள். உன்னை காப்பாற்றுவது, உனக்கு அரிசி நிழலை தருவது நீ அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டது மட்டும்தான். உலகத்தில் நீ படைக்கப்பட்டது உன்னை இறைவன் பரீட்சிப்பதற்காக. பட்டப்படிப்பு படிக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தை நாடுகின்ற வாலிபர்களே, இது ஒரு பெருமைக்குரியது ஒன்று அல்ல. பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இந்த பதவி பட்டங்களை வைத்து பெருமை அடிக்காதீர்கள். பெரும் பெரும் பட்டதாரிகள் போய்விட்டார்கள், மாமன்னர்கள் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள். எனவே இதை வைத்து ரேட்டு பேசாதீர்கள். நான் ஒரு பிஏ, எனக்கு ஒரு 10 லட்சம் அல்லது ஒரு 5 லட்சம். நான் ஒரு சமுத்தி, எனக்கு ஒரு 3 lakhs. நான் ஒரு டாக்டர், ஐ வாண்ட் 5 மில்லியன். பேசாதீர்கள்.
அல்லாஹ் தந்த அறிவு உனக்கு சோதனைக்காக தந்தான். ரேட்டு பேசுவதற்கு தரவில்லை. அது தொழில், அது ஒரு தொழில், அது ஒரு தொழில். இஸ்லாத்தை நீங்கள் சிதைவடைய செய்யாதீர்கள். இஸ்லாமிய சமுதாயத்தின் மறுமலர்ச்சி ஒரு குடும்ப வாழ்க்கையின் சீர்திருத்தத்தில் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையின் சீர்திருத்தம் ஒரு இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படையில் அந்த குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும். அந்த குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய அடிப்படையில் வருவதென்றால் இஸ்லாமிய திருமணமாக அமைய வேண்டும். திருமணம் செய்ய போகிறோமா வாலிபரே, அதற்குரிய முன்னேற்பாடை செய். பெண்ணை நீ கேட்டு செல், அல்ல உன்னிடம் கேட்டு வருகிறார்களா பரவாயில்லை. மார்க்கம் உள்ளவளை பார்த்து தேர்ந்தெடு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மார்க்கம் உள்ளவளை பார்த்து தேர்ந்தெடுத்தார்கள். சொத்துக்காக போக செல்லவில்லை. நீ வெற்றி பெறுவாய் என்றார்கள். சொத்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவளுடைய சொத்து உனக்குரியதல்ல. நீ எப்பயாவது ஏழையானால் தர்மம் செய்வது என்ன அடிப்படையில் என்று அது விதிவிலக்கான சட்டம் இருக்கிறது. நமது சமுதாய மரபில் உள்ள அடிப்படை அல்ல. அதற்கு பின் எவ்வளவு மகர் கேட்கிறீர்கள் என்று கல்யாண பேச்சுவார்த்தையில் நாம் அந்த ரைட்ஸை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவார்கள், மகரா ஒரு 10 பவுன் மகர் எங்களுக்கு பிள்ளைக்கு தர வேண்டும் என்று அந்த பெண்ணின் பெற்றோர் கேட்பார்கள். உங்களுக்கு பிடிப்பா, உடம்படுங்கள், திருமணத்துக்குரிய ஏற்பாடை செய்யுங்கள், உங்களுடைய இடத்திலே அவளை எடுத்து வாருங்கள். பெண்ணை பெற்ற சமுதாயத்திற்கு விடுவை கொடுங்கள். அப்போது குடும்பங்கள் சீர்பெறுகிறது, இஸ்லாம் எழுச்சி வருகிறது, சமுதாயத்திலே பெண்ணுரிமை வழங்கப்படுகிறது, ஒரு இஸ்லாமிய சூழல் உருவாகிறது. வட்டி கொடுக்கல் வாங்கல் அப்படியே குறைந்துவிடும். ஜக்காத்தை தாராளமாக கொடுப்பார்கள். ஏன்? வீடுகள் பல கட்ட வேண்டிய தேவை கிடையாது. வீடுகள் அடமானம் என்று பேங்குகளில் வைத்து சொத்துக்களை முடக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்? பெண்ணை காப்பாற்றுவதற்காக அவன் அப்படி செலவழிக்க தேவையில்லை. வெளிநாடுகளில் வாலிபர்கள் முடி விழுந்து மொட்டையாகின்ற அளவிற்கு அவர்கள் ஏங்கி தவிக்க வேண்டிய தேவை கிடையாது. எங்களின் கன்னி குமரிகள் உன் தங்கை, தாய், சகோதரி மானமிழந்து மரியாதை இழந்து கற்பை விற்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை அமைப்பை உருவாக்குவோம், எல்லோரும் மறுமலர்ச்சி வருவோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களை யாரெல்லாம் பிழையான முறையிலே மச்சினன்மாரின் சொத்திலே மாமனாரின் சொத்திலே உரிமை இல்லாமல் தனக்கு வந்து பைபிள் சொத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை திருப்பிக் கொடுங்கள், உங்களை பரிசுத்தமானாக்கிடுங்கள். நாளை இருப்போம் தெரியாது சகோதரர்களே, நாளை இருப்போம் தெரியாது. சூறாவளி வருகிறது, சுனாமி வருகிறது, வெள்ளம் வருகிறது. உலகத்திலே நாளாந்தம் செய்தியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூ அம்புசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் விறகுகள் மனிதர்கள், மனிதர்கள் அதன் விறகுகள், அதனோடு கற்கள். நம்மளை போட்டுத்தான் சகோதரர்களை நெருப்பு மூடப்படும். அதுக்கு நாம் தயாரில்லை, நாம் தயாராக மாட்டோம், நாம் தாங்க மாட்டோம். இந்த காசு இன்றிருக்கு, நாளை போய்விடும், அடுத்த கணம் போயிடும். உனக்கு ஒரு கிட்னி வருத்தம் வந்தால் உன் சொத்தெல்லாம் போயிடும். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியாது. எனவே வாலிபரே, உன் வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்து. திருமணம் செய்து கொண்டவர்களே, பிறருடைய உரிமைகளை கொடுத்து உங்களை பரிசுத்தவானாக்குங்கள். மரணம் என்பது உங்களுக்கு வரும் முன் மரணிக்கின்ற போது உண்மை முஸ்லிமாக மௌத்தாகுங்கள். பெற்றோர்களே, நீங்கள் அநியாயம் செய்து நீங்கள் வேண்டிக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வற்புறுத்தி வாங்கியிருப்பீர்கள். அந்த சொத்துக்குரியவன் சென்று மன்னிப்பு கண்டு சொத்துக்களை திருப்பி கொடுக்கிற முறையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உரிமைகளை திருப்பி கொடுத்து தௌபா செய்து கொள்வோம். வெறுமனே வாயளவில் தௌபா செய்வது அல்ல. உரிமைகள் உரிய முறையில் ஒப்படைக்கப்படும் வரை அதற்கு தௌபா இல்லை. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் உண்மைக்குண்மையான உண்மை முஸ்லிம்களாக வாழ வைப்பானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, வாலிப நெஞ்சங்களே, இந்த அடிப்படையில் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மனதில் மிக திடகாத்திரம் பூண்டு இனிமேல் இந்த பாவத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் இந்த நிலையிலும் என்று உறுதி பூண்டு கொள்கையில உறுதியாக இருப்போம். அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே வாலிபர்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறானே, அந்த கூட்டத்தில் நாமும் சேர்வோம். அதற்கு வாலிபர் தயாராகுங்கள். மற்றவர்கள் செய்துவிட்டவர்கள் தவறுகளை அதிலிருந்து தௌபா செய்ய தயாராகுங்கள். தங்களின் கைகளை உயர்த்தி இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் செய்தால்
நான் நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக இஸ்லாமிய முறைப்படியே என் திருமணத்தை அமைப்பேன் என்று உறுதி கொள்ளுங்கள். உங்களின் கைகளை உயர்த்தி நல்ல அல்லாஹ்விடத்தில் வாக்கு கொடுத்து கைகளை காட்டுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கையை காட்டுங்கள். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இந்த இஜ்மாவில் மருதமுனை புனித அல் குர்ஆன் ஆரம்ப கல்வி நிலையத்தின் வளர்ச்சி நேற்று இன்று நாளை எனும் தலைப்பில் சில நிமிடங்கள் உங்களோடு உரையாற்றலாம் என நினைக்கின்றேன். இக்கல்வி நிலையம் இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன் இப்பிரதேசத்தில் உள்ள சிறார்களின் எதிர்கால நலன் கருதி இஸ்லாமிய கல்வியை இவர்களுக்கு எப்படி புகட்டலாம் என்று நாங்கள் நீண்ட காலமாக தூர நோக்கோடும் தூர சிந்தனையோடும் சிந்தித்தோம். காரணம், இப்பிரதேசத்தில் சுனாமி அமர்த்தத்தின் பின்பு மாணவ சிறார்கள் இஸ்லாமிய கல்வியை கற்பதற்கோ அல்லது உலக கல்வியை கற்பதற்கோ உரிய ஸ்திரமான நிரந்தரமான மதரசாவோ பாடசாலையோ இல்லாத நிலையில் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசா ஒன்றையாவது அமைத்தால் இப்பிரதேச சிறார்களை ஒரு சிறந்த ஒழுக்க சீடர்களாகவும் எதிர்காலத்தில் இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் உருவாக்க வேண்டும் என்ற அவாவினால் அல்லாஹ்விடம் இதற்குரிய கூலியை எதிர்பார்த்தவர்களாக இக்கல்வி நிலையத்தை நாம் 26/9/2000 ஆண்டு ஆரம்பித்தோம். மாஷா அல்லாஹ், இன்று இக்கல்வி நிலையத்தில் 140 மாணவ மாணவிகள் அல் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி கற்று வருவதோடு இஸ்லாமிய கல்வியையும் கற்று வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாணவர்களுக்கு உதுவுடைய பயிற்சி, தொழுகைக்கான பயிற்சி, அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்கள், இஸ்லாமிய அடிப்படை சட்டதிட்டங்கள், ஹதீஸ்கள் போன்றவற்றோடு நின்று விடாமல் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் ஆண் மாணவர்களுக்கான மாணவ நிகழ்ச்சிகளை மகரிப் தொழுகை முதல் இஷா தொழுகை வரை நடாத்தி அவர்களுக்கு சிறந்த உலமாக்களை கொண்டு இஸ்லாமிய அடிப்படை சட்டத்திட்ட பாடங்களையும் நடாத்தி வருகின்றோம். இதன் மூலம் பயனடைந்த மாணவர்கள் அல் குர்ஆன் மனனம் செய்யும், அதாவது ஹாபிஸ் மதரசாக்களுக்கு எந்தவித அச்சமுமின்றி நேர்முக பரீட்சையில் தெரிவாகியுள்ளார்கள். மேலும் இக்கல்வி நிலையத்தை முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளோம். இக்கல்வி நிலையத்தின் பேரில் மருதமுனை மக்கள் வங்கியில் சொந்த கணக்கும் ஆரம்பித்துள்ளோம். இங்கு 4 உலமாக்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இங்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இலவச சீருடை, குர்ஆன் கொப்பிகள், பேனா, பென்சில்கள் போன்றவைகளை தனவந்தர்களிடம் கொடையாளர்களிடமும் இருந்து பெற்று அன்பளிப்பாக வழங்கி வருகின்றோம். மேலும் வசதி வாய்ந்த மாணவர்களை இனங்கண்டு அவர்களிடம் எதுவிதமான மாத சந்தாக்களை மறவிடாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி எமது நிர்வாக சபை அர்ப்பணிப்புடன் பல சிரமங்களுக்கு மத்தியில் தங்களுடைய முழு முயற்சியையும் இதற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எமது நிர்வாக சபையின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாகத்தான் மேற்கொண்ட உதவி ஒத்தாசைகளை வழங்கி வருகின்றார்கள். மேற்கொண்டும் சில முக்கியமான பிரச்சனைகளை இந்நிர்வாக சபை எதிர்நோக்கி வருகின்றது. முக்கியமாக கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களுக்கு போதிய கொடுப்பனவுகளை வழங்க முடியாமல் சிரமப்படுகின்றோம். தற்போது கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அதிகரித்து வருவதால் பாரிய இடநெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளோம். இக்குறைபாடுகளை சீர் செய்ய எமது நிர்வாக சபை ஏகமானதாக ஒரு திட்ட அறிக்கை ஒன்றை
வரைந்து அதை செயற்படுத்த முயற்சி செய்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதன் முதற்கட்டமாக இக்கல்வி நிலையத்திற்கு நிரந்தர காணி ஒன்றை கொள்வனவு செய்ய தீர்மானித்து காணியையும் இனங்கண்டுள்ளோம். காணியின் நீளம் 78 அடியாகவும் அகலம் 48 அடியாகவும் உள்ளது. காணியின் பெறுமதி சுமார் 6 லட்சம் ரூபாவாக விலையும் நிர்ணயம் செய்துள்ளோம். இக்காணியை கொள்வனவு செய்து இதில் நிரந்தர கட்டடம் ஒன்றை அமைக்க வேண்டும். அமைத்தால் கல்வி நிலையத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் இடப்பற்றாக்குறையும், மாணவர்களுக்கு உது பயிற்சி, தொழுகைக்கான பயிற்சி, குர்ஆன் ஹதீஸ் மனனம் பயிற்சிகள் போன்றவை, இஸ்லாமிய வாசிகர் சாலை ஒன்றையும் அத்தோடு அமைப்பதாக தீர்மானித்துள்ளோம். இது மட்டுமல்லாமல் இன்னும் பல சேவைகளையும் செய்ய முன்னோக்கியுள்ளோம். இஸ்லாமிய புத்தகங்கள், மார்க்க சொற்பொழிவு நாடாக்கள், சீடிக்களை வழங்கவும், அத்தோடு வயது வந்தோர்கள், குர்ஆன் அறவே ஓதத் தெரியாதவர்களுக்கான ஓதல் பயிற்சி வகுப்புகளையும் நடாத்தவும் முடிவு செய்துள்ளோம். எனவே இப்புனித பணிகளை மேற்கொள்ள இப்போது அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற இக்காணி தேவையானது இப்பிரதேசத்து மாணவர்களின் இஸ்லாமிய கல்வியை வித்திட்டு விருட்சமாக்கிட கொடைவள்ளர்கள், தனவந்தர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், சக்காத் நிதியங்கள், உலமாக்கள், வர்த்தகர்கள், அரச ஊழியர்கள், தௌபா அமைப்புகள், அரசியல்வாதிகள் அனைவரும் இக்கல்வி நிலையத்திற்கு நிரந்தர காணியை கொள்வனவு செய்ய உங்களால் முடியுமான உதவிகளை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் இந்நிர்வாக சபை வேண்டி நிற்கின்றது. இது விடயமாக நாங்கள் மருதமுனை உலமா சபையினருக்கு, மருதமுனை சக்காத் நிதியத்தினருக்கும் காணியை கொள்வனவு செய்ய உதவுமாறு கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் பேசியுள்ளோம். இதுவரைக்கும் எந்த விதமான சாதகமான பதில்களையும் அவர்கள் எங்களுக்கு வழங்கவில்லை. எனவே வருட சக்காத் பங்கீட்டில் கட்டாயமாக இப்பின்தங்கிய பிரதேசத்து எதிர்கால சந்ததியின் இஸ்லாமிய கல்வியை வளர்ச்சிக்கு கல்வி நிலையத்தை அமைப்பதற்கான காணியை கொள்வனவு செய்து 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணியை கொள்வனவு செய்து தருமாறு இச்சந்தர்ப்பத்தில் எமது நிர்வாகம் வினயமாக வேண்டி நிற்கின்றது. இந்த மாபெரும் இஜ்மாவில் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களது கரகோஷமே எமக்கு இக்காணியை கொள்வனவு செய்வதற்கு மேலும் உதவி செய்யும் என நம்புகின்றோம். எங்கே உங்களது கரகோஷத்தை எங்களுக்கு எத்தி வைக்குமாறு வேண்டுகின்றோம். எங்கே? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று கூறி இந்த மாபெரும் இஜ்மா சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக இச்சிற்றுரையை முடிக்கின்றேன். வஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம். எமது கல்வி நிலையத்தின் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் உரையாற்றி சென்றவர் புனித அல் குர்ஆன் ஆரம்ப கல்வி நிலையத்தின் ஸ்தாபகர்களில் ஒருவரானவும் முன்னாள் தலைவரான MS இபாசத்துல்லா என்பவர்.